துணிச்சலையும் சாமர்த்தியத்தையும் பார்த்து உன் தோளை தட்டி சபாஷ்னு சொல்லலாம்னு பார்த்தேன். இல்லப்பா இல்ல, நீ சுபாஷ். சுபாஷ்பா. இந்த போர்டை கழட்டி கீழே போடுற தைரியம் இந்த கிராமத்திலேயே உன் ஒருத்தனுக்கு தான்ப்பா வந்திருக்கு. ஆனா நீ இங்க நீடிச்சு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சுப்பா. கஷ்டம்னு நினைச்சிருந்தா காந்தி சுதந்திரம் வாங்கியிருக்க முடியுமா? உன் பேச்ச கேட்க எனக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. அப்ப நீ இந்த ஊர்லயே? ஆமா, கஷ்டத்தை எதிர்க்கதான் நான் இங்க வந்திருக்கேன். ஆமா, இந்த ஊர்ல குழந்தைங்களாம் படிக்க வராம வேற எங்க போறாங்க? எங்கப்பா போவாங்க? 1 ரூபாய் காசுக்கும் ஒருவேளை கஞ்சிக்கும் கல் உடைக்கிறாங்க. கல் உடைக்கிறாங்களா? இன்னும் சோறு போடுங்க. இதுவே அதிகம் போறா. ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்த தெரியுமா? கோவம் மனசுல தானே, வயிற்றுக்கு இருந்தே. நான் சொல்றது கொஞ்சம் கேளு மாமா. வந்து வாத்தியார் அருமையா வீடு கட்டியிருக்காரடி. ஏண்டி, துணியிலேயே வீடு கட்டி தனி கொடுத்து நடத்த போறாரோ? அடிக்கடி இப்படி வந்து போனா ஏதாவது பிரயோஜனப்படுமா? சும்மா இருடி, ஏதாவது சொல்லிட்டு. ஏய், என்னடி அவ்வளவு எரிச்சல்? அந்த புது பையனை பத்தி நீ என்னடி நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன்? ஒன்னும் நினைக்கல. பையன் ஸ்டைல பார்த்தா அப்படியே சினிமா நடிக்க மாதிரி இல்ல? எனக்கு ஒன்னும் அப்படி தோணல. நைஸா பேச்சு கொடுத்து பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பேரு ராமச்சந்திரனா, சுருக்கமா சந்திரன் கூப்பிடுவாங்களா? ஓஹோ, கதை அப்படி வருதா? பேசி முடிச்சு பேரை கேட்டு ஐயோ அப்ப நான் தான் லேட்டு. ஏய் வாடி, விளையாட்டுலயாவது ஜெயிக்க பாக்குறேன். பாதியாரையா? என்னங்க, இந்த ஊர்ல எனக்கு பெண்கள் கூட எதிரிதானா? இல்ல, உங்களை மாதிரி நானும் இந்த ஊருக்கு புதுசுதான். அடடே, ரொம்ப சந்தோஷம். நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி. ஆமா, படிக்காத குழந்தைகளுக்கும் புரிஞ்சிக்காத ஊர்ஜனங்களுக்கும் பள்ளிக்கூடம் இருக்கு. இந்த ஊர்ல பள்ளிக்கூடம் இருக்கு, சொல்லிக் கொடுக்க வாத்தியார் நான் இருக்கேன். முயற்சி பண்ண ஏன் நடக்காது? ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், இந்த ஊர்ல பள்ளிக்கூட மணி அடிக்கதான் போகுது. இங்க குழந்தைங்க படிக்கதான் போறாங்க. உங்க நம்பிக்கைக்கு எப்போ என்னோட காணிக்கை இருக்கும். அடடா, இந்த கிராமத்துல எனக்கு கிடைச்ச முதல் ஓட்டு. ஹலோ, தேங்க்ஸ். யாரையும் காணோம். அல்லாவுদ্দিন பூது அனுப்பிச்சதா? ஹலோ, காபி கொடுத்த? நான் ஊருக்கு புதுசு, கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சா குடிக்கிறதுக்கு பயம் இருக்காது. திடீர்னு வந்தது, நம்பி குடிக்க முடியாது பாருங்க. ஹலோ, பெட் காஃபி எனக்கு ரொம்ப தேவைதான். அடடா, காஃபி என்னமா மணக்குது, குடிக்கணும்னு ஆசைதான். ஹலோ, கொடுத்தது யாருன்னு சொல்லிடுங்க. சரி,
குடிக்க எனக்கு கொடுத்து வைக்கல, ஊத்திடுறேன். ஆ? அடடா, பொழுது எப்படி விடிஞ்சதுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ரசிச்சு குடிக்க வேண்டியது நல்ல வேலை கொட்ட தெரியுங்க. அருமையான காஃபி. பாராட்டு சொல்றேன்னா ஆளை காணோம். ஹலோ ஹலோ ஹலோ, ஏன் லோலோன்னு கத்திக்கிட்டு இருக்கேன்? அது வந்து சோறு வச்சா காக்கான்னு கத்துறோம், இது காஃபி, அதான் லோலோன்னு கத்துனேன். சரியான கிறுக்கையா. தேங்க்யூ. இது எப்படி கொடுக்கறது? எப்படி கொடுங்க? என்னங்க அது, நீங்களும் உங்க காஃபி மாதிரியே திடீர்னு வந்து நிக்கிறீங்க. சும்மா சொல்லக்கூடாது, உங்க காஃபி ரொம்ப பிரமாதம். இன்னைக்கு எனக்கு பொழுது விடிஞ்சதே உங்க முகத்துல தான். ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க இந்த வாரம் எனக்கு தினம் கிடைக்குமா? ஹலோ ஹலோ, பரவாயில்ல, நல்லாவே இருக்கா. ஓகே ஓகே. என்ன ராசமா, ஏன் அழுதுகிட்டே வர்ற? வேலம்பட்டியில கட்டி கொடுத்திருக்கிற என் பொண்ணுக்கு தலைப்பிரசவம், குழந்தை பிறக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கா. உடனே வர சொல்லி ஆள் அமைச்சிருக்காங்க. எப்படி போறதுன்னு தான்ப்பா புரியல. எப்படி போறதா? உசுருக்கு ஆபத்துங்கிற, அப்புறம் என்ன யோசனை பண்ணிக்கிட்டு? பழனி, இன்னைக்கு பார்த்து ஐயா தோப்பு வீட்டுக்கு சோறு எடுத்துக்கிட்டு வர சொல்லிட்டாரு. இப்ப போய் நான் ஊருக்கு போறேன்னு சொன்னா ஐயா என்னை வெட்டி புதைச்சிட மாட்டாரு? எல்லாம் சொல்ற பக்குவமா சொன்னா ஐயா ஒண்ணும் கோச்சுக்க மாட்டாரு. என்ன யோசிக்கிற? ஐயா கிட்ட நான் சொல்றேன். நீங்க பாரு, ஐயா கோபப்படாம என்ன அனுப்பி வைக்கணும்னா எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொண்ணுதாயை கொண்டு போய் சோறு கொடுக்க சொல்லு. பொண்ணை பார்த்துட்டு நாளைக்கு காலையில ஓடி வந்துடுறேன். அப்படியா? நான் ஐயாவை தான் பார்க்க போறேன், நேர்லயே வச்சு சொல்லிடுறேன். கும்பிடுறேன் ஐயா, கூப்பிட்டு ஏண்டா அந்த தேனூர் ராஜவேலு நம்ம லாரி வர பாதையை மறிச்சு தகராறு பண்றானாமே? அதுக்கெல்லாம் நான் ஆள் ஏற்பாடு பண்ணி நிறுத்தி வச்சுட்டு வந்து, எவனா தகராறுக்கு வந்தா கைய கால வாங்கிட்டு நான் சொல்லி வச்சிருக்கேன். நீ இங்கேயே இருந்து விவகாரம் முத்தாம எல்லாத்தையும் கவனிச்சுக்க. ஐயா தோப்பு வீட்டுக்கு போறதா கேள்விப்பட்டேன். ஆமா, முடிக்க வேண்டிய பழைய கணக்கெல்லாம் நிறைய இருக்கு, அதையெல்லாம் முடிச்சாகணும். ஆமா, எது கேக்குற? ஒண்ணு இல்ல, ஐயாவுக்கு சாப்பாட்ட இன்னைக்கு பொண்ணுத்தாய் எடுத்து வந்து கொடுக்க சொல்லலாம்னு. தோப்பு வீட்டுக்கா? ஏன் ராசமா என்னாச்சு? அது வந்து ராசமாவோட பொண்ணு பிரசவ கஷ்டத்துல உசுருக்கு ஆபத்தா இருக்குன்னு சொல்லுச்சு. அத போய் பார்த்துட்டு வரட்டும்னு நான் தான். உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? புதுசா வந்த பொண்ணு அவ்வளவு தூரம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்து நான் என்ன யோசனையில இருப்பனும், எப்ப சாப்பிடுவனும், அது வரைக்கும் காத்திருந்துட்டு அந்த பொண்ணு எப்படா திரும்பி வர்றது? எப்ப வரதா என்னங்கய்யா? அவன் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து வச்சிருக்கணும். சரி சரி, என்னமோ செய். அப்படியே அந்த தேனூர்காரங்க விவகாரத்தை மறந்துடாம கவனிச்சுக்க. சரிங்கய்யா, கொஞ்சம் வீட்டு வரைக்கும் போய் பொண்ணு தாய்க்கிட்ட விவரத்தை சொல்லிட்டு நான் வந்து பாத்துக்கிறேன். For more updates, like, comment, subscribe to our channel.